இன்றைக்கி கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரக்குழம்பு, புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு பூண்டு ஃபுல்லுமே நான் உரித்து எடுத்திருக்கேன். இது ஒரு பூண்டு ஃபுல்லுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு துண்டு தோல் உரித்து நான் எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளி அரிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக கூட நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஏன்னா இதை வதக்கிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். அதனால் பெருசாக அரிஞ்சு போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் மஞ்சளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புல நம்ம சேர்க்க போகிறோம் உப்பு. ஸோ இதுக்கு தேவையானதுக்கு மட்டும் நீங்கள் வதக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் உப்பு மஞ்சளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இதை பண்ணுறேன். 5 பேர் கிட்டத்தட்ட 6 பேர் பக்கம் சாப்பிட்லாம். 1/4 கப்பு வந்து தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் தேங்காய் ஒரு பெரட்டி மிக்சியில் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம். ஸோ இதை எடுத்து வச்சு மிக்சிக்கு போட்டேன். அதே வானலில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு வந்து 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, உளுந்து 1/2 ஸ்பூனு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து ஒரு லீஃப் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் அதே 50 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் முழுசாக. ஒரு பூண்டு ஃபுல்லும் சேர்த்துருக்கேன் உரித்து. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் இன்னும் சின்னதாக இருந்தால் கூட சீக்கிரம் வதங்கிடும். ஸோ வதங்கலை அப்படின்னா நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நீங்கள் நல்லா குக் பண்ணுங்கள். தக்காளி வந்து நான் இதில் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து இது மாதிரி 4 கீனி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த டைமில் வந்து கத்திரிக்காய் நல்லா கீன கத்திரிக்காயை நீங்கள் இதிலே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் கத்திரிக்காயாக வதக்கணுங்கிறதுக்காக தனியாக வானலில் வந்து எல்லா கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். ஒரு 30% வந்து நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். தனியாத்தூள் மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெங்காயம் இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதை வந்து மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை அரைச்சோம் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து மூடி போட்டு பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கட்டும். அதுக்கடையில் கத்திரிக்காய் வந்து நான் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்திருக்கேன். நான் வந்து கத்திரிக்காயை வந்து 4 மட்டும்தான் கீனி எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் சொத்தாலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க நம்பரை நீங்கள் ஆட் பண்ணி நம்பரை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து கண்டென்ட்டே சேர்ப்பீங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிட்டேன். எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா ஒரு பெரட்டிட்டு மூடிடுங்க. நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு 7 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சு அப்படின்னா, கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா குழம்புல நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்துரும். இதில் வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சு தண்ணி தான் ஊற்றுறேன். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிண்டி மூடி போட்டுருங்க. ஒரு 7 மினிட்ஸ் கழித்து நீங்கள் கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு தண்ணியாக அப்படியே வாசம் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும்.
ஸோ எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வாசமுமே ரொம்ப அருமையாக இருக்குது. எப்போதுமே வந்து நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் நம்ம செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதே போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் இன்னுமே ரொம்ப அதிகமாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட கடைசியாக ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண மாட்டோம். கருவேப்பிலை நீங்கள் வேணும்னாக்கா பச்சையாக இருக்கணும்னாக்கா கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க அப்படின்னா காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.